இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், சுவாமி நித்யானந்தம் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் என்றால் மிகையாகாது. பிரபல தமிழ் நடிகை ரஞ்சிதாவுடனான படுக்கையறை காட்சி வெளியானது முதல் இவரை பற்றி தெரியாத தமிழ் மக்களே இல்லை எனலாம். மேலும் இவரின் மடத்தில் உள்ள பெண் சீடர்கள் இணையதளத்தில் ஹாட் வைரல். வாயை திறந்து பேச ஆரம்பித்தால் கூவம் நதியும் கொப்பளிக்கும். இந்திய நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாத நம் நித்யானந்தா சுவாமிகள் தனது சீடர்களுடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். சமூக வலைதளங்களில் நித்யானந்தா சுவாமிகள் வைத்து மீம்ஸ் போடாத கிரியேட்டர்களே இல்லை எனலாம். அவ்வப்போது அவர் வெளியிடும் வீடியோக்களும் மீம்ஸ் கிரியேட்டர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில கடந்த 6 மாசமா நித்யானந்தா சுவாமிகள் எங்கு இருக்கிறார் என்று கர்நாடகா போலீசார் தேடி வராங்க. இவர் மீது ஆர்த்தி ராவ் உள்ளிட்டோர் தந்த பலாத்கார வழக்கு பிடதி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போதெல்லாம் ஒருமுறை கூட நீதிமன்றத்தில் நித்யானந்தா ஆஜராகவில்லை. இவர் மீதான அடுத்த விசாரணை வரும் ஜனவரி 3ஆம் தேதிக்கு வரவுள்ளது. இந்த நிலையில நித்யானந்தா வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்ற தகவல் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள செய்தி ஊடகங்களில் பரவி வருகிறது. மேலும் பிரபல நடிகை ரஞ்சிதாவுடன் நித்யானந்தா தீவு ஒன்றுக்கு சென்று உள்ளதாக ஒரு பக்கம் செய்தி பரவியுள்ளது. அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்பட்டாலும் தனது பக்தர்களுக்காக யூடியூப் மூலம் பிரச்சாரம் செய்வதை தொடர்ந்து வருகிறார். நித்யானந்தாவின் தலைமறைவு பற்றி கர்நாடகா மாநில சிபிஐ போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் விசாரணையில் நித்யானந்தாவின் பாஸ்போர்ட் காலாவதி ஆகிவிட்டதால் அவர் விமானம் மூலம் வெளிநாடு சென்றிருக்க வாய்ப்பில்லை, எனவே சாலை மார்க்கமாக சென்றிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கின்றனர். இவர் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சில வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த வழக்குகள் கொஞ்சம் தப்பிச்சு திரும்ப அதே மடத்தில் இவர் அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார். அதாவது அந்த சாமியார் வேலையை பார்த்துட்டு இருந்தார். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு வைரல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு இவர் அந்தரத்தில் பறக்க விடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை செய்தி சேனல்லாம் கூட போட்டு காமிச்சாங்க. அதாவது ஏதோ சம்திங் இவர் மந்திரம் சொல்கிறாரு, அது சொன்னோடனே எல்லோரும் மேலே அப்படியே பறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே பறக்கலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சம்திங் அவர் ஏதோ சொல்லி சமாளித்தார். அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம செய்தியில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நிலையில் தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா இவர் தப்பி சென்றதா தகவல் வெளியே இருக்குது. இது குறித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன, நித்யானந்தா குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.